ஹலோ கைஸ், இது கர்நாடகா மூவி பார்ட் 4. ஷின்சானும் அவனோட ஃபேமிலியும் இதுக்கு வந்து மெக்சிகோக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. அங்கேருந்து அப்படியே அவங்க பஸ் ஸ்டாப்புக்கு போய் ஒரு பஸ்ஸில் ஏறி கிளம்புறாங்க. எல்லோரும் ஏறினதுக்கப்புறம் ஹாரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஷின்சானும் ஷீரோவும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் டிரைவரும் வந்து ஒரு பார்ட் எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாரு. அவங்க போகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அவங்க ஃபஸ்ட்டு அந்த பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்காங்க. அப்படியே போகும்போது ஷின்சான் வந்து ஜன்னல் வரையா எட்டி பார்க்குறான். அன்னியாரம் அந்த சீனரி வியூ வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் வந்து தூங்கிடுறாங்க. பஸ்ஸும் வந்து ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது. அடுத்து கொஞ்ச நேரத்தில் எழுந்திக்கிறாங்க. பார்த்தா காலையில் ஆயிடுது. ஹீமாரி நேரம் அழுகிறா. பார்த்தா அவங்க 2 மலைக்குள்ளே நடுவில் போயிட்டுருக்காங்க. அப்படியே அங்கேருந்து அவங்க ஒரு பிரிட்ஜில் வந்து போகிறாங்க. இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து அப்படியே ஒரு ஆறு மாதிரி ஒன்று ஓடிட்டுருக்கு. 2 சைடும் மலை, நடுவில் வந்து ஆறு ஓடி அங்கே ஒரு பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. அதில் தான் இப்போ அவங்க போகிறாங்க. இது வந்து எல்லோரும் வந்து சிரமமாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து பஸ்ஸும் வந்து நின்றுது. அவங்களும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுறாங்க. அந்நியாரம் வந்து அங்கே ஒரு ஆட்டோ ரிக்ஷா மாதிரி ஒன்று வருது. அது வேறு யாரும் இல்லை, ஜோன்னு சொல்லிட்டு ஒரு ஆள். அவங்க ஹாரியோட ஆஃபீஸில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்தோடனே வந்து இறங்கி வந்து என் பேர் தான் ஜோ அப்படின்னு சொல்கிறாரு. ஷின்சான் உடனே என் பேர் தான் ஷின்சான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து வந்து கொஞ்சம் லேட்டாக எனக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. யாரையும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவர் காமெடி பண்ணி சிரிச்சிட்ருக்காரு. அடுத்து இப்போ நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் வந்து போகலான்னு சொல்கிறாங்க. ஷின்சான் இந்த சைடு வந்து கஷ்டப்பட்டு போய் ஏறி அந்த இதில் போய் உட்காந்துடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே எல்லோரும் வந்து அதில் ஏறி கிளம்பிடுறாங்க. அப்படியே அங்கே போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயும் எப்போ வரும்னு கேட்குறாரு ஹாரி. உடனே ஜோங்கிறாரு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அப்படியே அந்த கேக்டஸ் ட்ரீலாம் பார்த்துட்டே போகிறாங்க. அங்கே இருக்க எல்லோரும் வந்து இவங்கள பார்க்குற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது யாரும் அந்த சைடு ஒரு 3 நாய் வந்து ஷீரோவையே பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருக்குது. உடனே வந்து ஷீரோ வந்து பயப்படுது. அவங்க வந்து ஒரு பேலஸ் மாதிரி வீட்டுக்கு ஃபோட்டோ அனுப்பிடுறாங்க. ஆனால் வந்து அங்கே வெறும் கல்லும் சிமெண்ட்டும் தான் இருக்குது. கேட்டால் வந்து அதுக்குள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோ அவங்க சொல்கிறாரு. எல்லோரும் உள்ளே போகிறாங்க. பார்த்தா பாத்ரூம் ஓப்பனாக இருக்குது. அங்கே இருக்க எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. ஷீரோ வீடு கூட ஒரு சின்ன அட்டைப்பட்டி மாதிரி தான் இருக்குது. அடுத்து ஷின்சான் வந்து அங்கே போய் ஒரு பெட்டை பார்க்குறான். இதை வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க எல்லோரும். அந்நேரம் வந்து அவர் வந்து இந்த மாதிரி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்காரு. நேரம் வந்து அவர் பக்கத்தில் வந்து இது என்னோடய வேலை இல்லை, நீங்கள் தான் அதை ஃபுல்லாக கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதோட நான் ஆஃபீஸ்க்கும் போய் இது வேறு பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி புலம்புறாரு. அடுத்து வந்து அவரை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. அடுத்து ஷின்சான் வந்து அங்கே வந்து ஏரியில் ஏறி ஒன்று பார்த்துட்ருக்கான். மிக்ஸியும் ஹாரியும் அங்கே போகிறாங்க. ஹிமாரிக்கும் அதை காமிக்கிறாங்க. அப்படி என்ன தான் காமிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த சைடு ஒரு சீனரி வியூ மாதிரி ஒன்று இருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஷின்சான் வந்து ஷீரோ எடுத்தோன்னே இங்கே தான் நான் இனிமேல் டெய்லி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீரோ கிட்டே சொல்லிகிட்ருக்கான். ஹிமாரியும் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்ருக்கா. பரவாயில்ல, ஷின்சானுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி சொல்கிறாங்க. ஹாரியும் ஆமான்னு சொல்கிறாரு. வேணும் நான் தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பரவாயில்ல இப்போ போய் நீங்கள் பசங்க கூட விளையாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாப்பா நீங்கள் எங்கள் கூட இப்போ விளையாட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் சொன்னோன்னே ஹாரி வந்து கடுப்பாயிடுறாரு. அடுத்து வந்து இப்போ வந்து நொஹாரா ஃபேமிலி ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த ஜோவும் சொல்கிறாரு நீங்கள் எதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஹாரி பார்க்குறாங்க. அப்படியே இந்த பார்ட்டை வந்து முடிக்கிறாங்க.